ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் சின்ன உள்ளியை போட்டுருங்க. சின்ன உள்ளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதங்கினோன்னா வெண்டைக்காய் தட்டிடுங்க. வெண்டைக்காய் தட்டி நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சோன்னா கொஞ்சம் வதங்கி இருக்கும், நூல் மாதிரி இழுத்துட்டு இருக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் அது போயிடும், நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் மசாலா போடணும். மசாலா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, இவ்வளோதான். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம். நம்ம தேவைக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். இது பொரியல் ரெடி ஆகிட்டு இனி சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை அதில் தட்டிக்கலாம். தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் எடுத்து வச்சாச்சு. இது கூட ஒரு முட்டையும் எடுத்து வச்சு லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேலே பப்படம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனல்.